Hello guys, welcome to Trisha Mathematics. I am Trisha. இன்னைக்கு நம்ம class 11 refresher course module physics-க்கு பார்க்கலாம். Physics-ல 12th lesson thermodynamics 2. Thermodynamics 2ல என்ன பார்ப்போம்னா specific heat capacity, thermal heat capacity and அதோட change in state, freezing, boiling and sublimation, அதெல்லாம் என்னென்ன latent heat என்னன்னு பார்ப்போம் and specific latent heat இது எல்லாமே பார்த்தீங்கன்னா thermodynamics 2ல நம்ம இந்த டாப்பிக்கில் பார்ப்போம். இதில் first is teacher activity. இப்போ we might have left that the land is cool in the morning and hot during daytime, but water in the lake will be almost at a particular temperature both in the morning as well as in the afternoon. Both are subjected to same amount of heat energy from the sun, but they are react differently. It is because both of them have different properties. In general, the amount of heat absorbed or lost by the body is determined by three factors. இப்போ பார்த்தீங்கன்னா we might felt that land பார்த்தீங்கன்னா is cool in the morning டைமில் இருக்கும் and day டைமில் வந்து hot during a day time. பட் வாட்டர் வந்து லேக்கில் ஆல்மோஸ்ட் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் போத் இன் த மார்னிங் ஆஸ் வெல் அஸ் இன் த ஆஃப்டர்நூன் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் தான் ரெண்டுமே மார்னிங்காக இருந்தாலும் சரி ஆஸ் வெல் அஸ் ஆஃப்டர்நூன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் தான் இருக்கும். போத் பார்த்தீங்கன்னா சேம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி தான் ஃப்ரம் சன்னில் இருந்தால் கிடைக்கிது. ஆனால் அது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் ஆகுது, ரியாக்ட் டிஃப்ரெண்ட்லி. இது எதனாலனா இது வந்து போத் ஆஃப் தேம் ஹேவ் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால. இன் ஜென்ரலாக அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி அப்சர்வ்ட் இன் லாஸ்ட் ஆஃப் த பாடி வந்து 3 ஃபேக்டர் வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். என்னென்னா மாஸ் ஆஃப் த பாடி, சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஆஃப் த பாடி அண்ட் நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த பாடி. இது மூணையும் வச்சு தான் பார்த்தீங்கன்னா அது லாஸ்ட் ஆகுதா இல்லை ஹீட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுதா அதோட அமௌண்ட்டை நம்ம இந்த 3 ஃபேக்டர்ஸ் வச்சு தான் நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். இப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டிங்கிறது என்னென்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் வந்து எப்படி டிஃபைன் பண்ணலான்னா த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரெக்வயர்ட் டு ரைஸ். ஒரு அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை வந்து நம்மளுக்கு ரைஸ் பண்ணுறோம் இல்லையா, ரெக்வயர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் 1 kg ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் பை 1 degree Celsius இல்லைன்னா 1 Kelvin. அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜியை நம்ம வந்து ரைஸ் பண்ணுறோம், ஒரு ஹீட் ரெக்வயர்டை வந்து நம்ம ரைஸ் பண்ணுறோம். ரைஸ் தி டெம்பரேச்சர் ஆஃப் எவ்வளோக்குன்னா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 kg ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எந்த டிகிரியில் இருக்குன்னா 1 kg ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பை 1 degree Celsius இல்லைன்னா 1 Kelvinல. இந்த SI யூனிட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வந்து ஜூல் பர் கேஜி அண்ட் பர் கெல்வின் இருக்குது. அது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா C is equal to Q divided by M del T. அதாவது Q பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு M del T இருக்கும். ப்ரொபோர்ஷனலிட்டி போக்குறதுக்காக நம்ம ஈக்குவல் டு போடுவோமா, அதை நம்ம Cன்னு எடுத்துக்கலாம். அப்போ Q is equal to C into M into del Tன்னு இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா சிங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட்டிங் கெப்பாசிட்டியில் எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வந்து இதுதான் எஸ்ஐ யூனிட், கிலோ ஜூல் பர் கிலோ பர் கெல்வின் இருக்குது. அண்ட் சி இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு சி வேணும்னா இதை நம்ம ஈக்குவல் டுக்கு இந்த சைடு கொண்டு வந்தோம்னா எம் இன்ட்டு டெல்டியை நம்ம ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வந்தோம்னா சி இஸ் ஈக்குவல் டு கியூ டிவைடட் பை எம் இன்ட்டு டெல்டின்னு கிடைக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ amount of all substance எல்லா சப்ஸ்டன்ஸுமே water has the highest specific heat capacity. வாட்டருக்கு தான் அதிகமான ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வந்து இருக்குது. அதோட வேல்யூ என்னென்னா 4200 ஜூல் பர் கிலோ பர் கெல்வின். இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ. கால்குலேட் தி நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளாக கால்குலேட் த ஹீட் எனர்ஜியை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெக்வயர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 kg ஆஃப் வாட்டர் ஃப்ரம் எதில் ரைஸ் பண்ணுறாங்கன்னா 10 degree Celsius வந்து 250 degree Celsiusக்கு. அப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் வந்து கொடுத்துட்டாங்க 4200 ஜூல் பர் கெல்வின் பர் கேஜின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு மாஸ் தெரியும் 2 kg அண்ட் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் என்னது 10 டிகிரிலேருந்து 50 டிகிரி. அப்போ நம்ம சேஞ்ச் இன் டெல்னாலே சேஞ்சுன்னு அர்த்தம், டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஃபைனலுங்கிறது நம்மளுக்கு 50, இனிஷியல் ஸ்டார்டிங் 10 இருந்தால் 50க்கு போகுது. அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் 50 - 10 இஸ் ஈக்குவல் டு 40 degree Celsiusன்னு இருக்கும். இதை நம்ம கெல்வினில் மாற்றணும்னா டிகிரி செல்சியஸ்ன்னு இருக்குது. அப்போ நம்ம டிகிரி +
273 ஆட் பண்ணணும்னா நம்மளுக்கு கெல்வினில் கிடச்சிரும். அப்போ கெல்வின் பார்த்தீங்கன்னா change in temperature is equal to 323.15 minus 382.15 இருக்கும் is equal to 40 Kelvin. C is equal to பார்த்தீங்கன்னா 4200. specific heat capacity வந்து 4200 of water வந்து 4200 கிலோ ஜூல் per கிலோ per Kelvin இருக்கு. அப்போ heat energy required வந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா Q is equal to C into M into del T. இந்த ஃபார்முலாவில் எல்லா வேல்யூஸையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும்னா நம்மளுக்கான ஆன்சர் 3,36,000 ஜூல்னு கிடைக்குது. இதுதான் required ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் ஒன் thermal capacity இல்லைனா heat capacityன்னு சொல்லலாம். அது நம்ம C டேஷ்னு டினோட் பண்ணுவோம். இப்போ heat capacity இல்லைனா thermal capacity வந்து எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம்னா எவ்வளோ ஒரு amount of heat energy வந்து required எதுக்குன்னா to rise the temperature ரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு amount of heat energy நம்மளுக்கு தேவைப்படுது of a body by 1 degree Celsiusக்கு. அப்போ it is denoted as எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம்னா C டேஷ்னு. அப்போ SI யூனிட் ஆஃப் heat capacity பார்த்தீங்கன்னா ஜூல் per Kelvin. அப்போ heat capacity is equal to quantity of heat required divided by rise in temperature. Q dash is equal to Q divided by T. இப்போ இது ரிலேட்டடான ஒரு சம் பார்க்கலாம். இப்போ ஒரு அயன் பால் requires 5000 joule heat energy to rise the temperature by 20 Kக்கு மாற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா 20 கெல்வினுக்கு நம்ம ரைஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ எனர்ஜி ஹீட் எனர்ஜி வந்து தேவைப்படுது. அப்போ calculate the heat capacity of the iron ball கேட்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஹீட் எனர்ஜி பார்த்தீங்கன்னா 5000 ஜூல் அண்ட் டெம்பரேச்சர் வந்து நம்மளுக்கு எவ்வளோ எது ரைஸ் டு ரைஸ் த டெம்பரேச்சர் பை இவ்வளோக்கு ரைஸ் ஆயிருக்கா. அப்போ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 20 கெல்வின். ஹீட் கெப்பாசிட்டி தான் நம்மளுக்கு என்னென்னு கேட்டிருக்காங்க. calculate the heat capacity. அப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சலாம். heat capacity is equal to heat energy required by rise in temperature Q divided by del T. அப்போ 5000 divided by 20 0 கேன்சல் ஆயிரும் அண்ட் இது 2 டைம்ஸ் அண்ட் 250 நம்மளுக்கு கிடைக்கிது. அப்போ 250 ஜூல் பர் கெல்வின் அந்த கெல்வின் டினாமினேட்டர் இருக்கும். அதில் நம்ம நியூமீட்டர் கொண்டு வரதுக்காக பர் கெல்வின்னு வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் இப்போ இதில் தெர்மல் ஹீட் கெப்பாசிட்டி ஆர் ஹீட் கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, இதை பார்த்தீங்கன்னா நம்ம C டேஷ்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அதே இது ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் வந்து இவ்வளோன்னு பார்த்தோமா, அதுக்கு வந்து C is equal to வெறும் C, இதுக்கு C டேஷ். நெக்ஸ்ட் ஒன் சேஞ்ச் இன் ஸ்டேட். சேஞ்ச் இன் ஸ்டேட்டுங்கிறதுனா ஒரு ஸ்டேட் ஃபிசிக்கல்லேருந்து இன்னொரு இதுக்கு மாற த ப்ராசஸ் ஆஃப் சேஞ்சிங் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் ஒன் ஃபிசிக்கல் ஸ்டேட்லேருந்து அனதருக்கு மாறது ஒரு டெஃபினட்டான டெம்பரேச்சரில். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா சேஞ்ச் இன் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் ஸ்டேட் நடக்குது. இப்போ லிக்விடில் இருந்துச்சுன்னா லிக்விட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட்டு கொஞ்சமாக இருக்கும்போது அது எவாப்ரேட் ஆகி கேஸாக மாறும். அண்ட் கேஸ்லேருந்து நம்ம அதை இது பண்ணும்போது இதில் இருக்க நம்ம ஹீட்டை ரெடியூஸ் பண்ணணுன்னா நம்மளுக்கு மறுபடியும் லிக்விடாக மாறுமா. அண்ட் இதை நம்ம ஹீட் பண்ணோன்னா நம்மளுக்கு சாலிடை ஹீட் பண்ணும் போது நம்மளுக்கு லிக்விடாக மாறுது, மெல்ட் ஆகி. அண்ட் இதை நம்ம லிக்விடை ஃப்ரீஸ் பண்ணும் போது நம்மளுக்கு மறுபடியும் சாலிடாக மாறுது. அண்ட் சாலிட் டு கேஸ் டேரெக்டாக ஆச்சுன்னா அதை நம்ம சப்ளிமேஷன்னு சொல்லுவோம். அண்ட் கேஸ் டு சாலிடு பார்த்திங்கன்னா அது டீகம்போசிஷன். அண்ட் லிக்விட் டு கேஸாக மாறும்போது அது எவாப்ரேஷன். அண்ட் கேஸ் டு லிக்விட் வரும்போது கண்டென்சேஷன். அண்ட் லிக்விட் பார்த்திங்கன்னா சாலிடாக மாறும்போது ஃப்ரீசிங். அண்ட் சாலிட்லேருந்து லிக்விடாக மாறும்போது மெல்ட்டிங். இதுதான் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். ஒரு ஃபிசிக்கல் ஸ்டேட்லேருந்து இன்னொரு இதுக்கு மாறுறது தான் அட் ஒரு டெஃபினட்டான டெம்பரேச்சர். அதுதான் நம்ம சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்னு சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் மெல்ட்டிங் அண்ட் ஃப்ரீசிங் பார்த்தோம் இல்லையா. மெல்ட்டிங் அண்ட் ஃப்ரீசிங் இது என்னென்னா இந்த ப்ராசஸ் இன் விச் சாலிட் வந்து கன்வெர்ட் டு லிக்விடாக மாறுச்சுன்னா சாலிட் கன்வெர்ட் டு லிக்விட் பை அப்சர்விங் ஹீட் அப்சர்வ் பண்ணுற மூலயமா சாலிட் லிக்விடாக மாறுது. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா மெல்ட்டிங். அதை இன்னொரு இது என்னென்னு சொல்லலாம்னா ஃபியூஷனும் சொல்லலாம். இப்போ the process in which liquid வந்து கன்வெர்டட் டு சாலிட் லிக்விட் வந்து சாலிடாக மாறுச்சுன்னா பை ஹீட்டை ரிலீஸ் பண்ணுறது மூலயமா அதை நம்ம என்ன சொல்லணும்னா ஃப்ரீசிங்னு சொல்லுவோம். இன் கேஸ் ஆஃப் வாட்டர் மெல்ட்டிங் அண்ட் ஃப்ரீசிங் அக்கர் அட் வாட்டரில் பார்த்தீங்கன்னா மெல்ட்டிங் அண்ட் ஃப்ரீசிங் எந்த டெம்பரேச்சர் அக்கர் ஆகும்னா 0 டிகிரி செல்சியஸில் தான் அக்கர் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் பாய்லிங் அண்ட் கண்டென்சேஷன். பாய்லிங் அண்ட் கண்டென்சேஷனுங்கிறது த ப்ராசஸ் இன் விச் அ லிக்விட் வந்து வேப்பராக ஆகுது இல்லையா பை ஹீட் அப்சர்வ் பண்ணுறது மூலயமா அது வந்து பாய்லிங் இல்லைன்னா அது வேப்பரைசேஷன்னு சொல்லுவோம். அண்ட் த ப்ராசஸ் இன் விச் அ வேப்பர் வந்து லிக்விடாக மாறுது இல்லையா வேப்பர் லிக்விடாக மாறுறத பை
பார்த்திங்கன்னா ஹீட்டை ரிலீஸ் பண்ணுறது மூலிமா அதை வந்து கண்டென்சேஷன்னு சொல்கிறோம். பாய்லிங் பாயிண்ட்டுங்கிறது ஆஸ் வெல் அஸ் கண்டென்சேஷன் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் பார்த்திங்கன்னா 100 டிகிரி செல்சியஸில் தான் பாயில் ஆகும். நெக்ஸ்ட் வந்து சப்ளிமேஷன். சப்ளிமேஷனுங்கிறது சாலிட் டு கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு டேரெக்டாக மாறுது. ப்ராசஸ் இன் விச் சாலிட் இஸ் கன்வெர்டட் இன்டு கேஷியஸ் ஸ்டேட், அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா சப்ளிமேஷன். எக்ஸாம்பிள் வந்து அந்த அயோடின் அண்ட் நாப்தலின் பால்ஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இதுக்கான எக்ஸாம்பிள். வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் conversion of state of matter by heat with a corresponding change in temperature as shown in the figure னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் ஹீட் இந்த சைட் அண்ட் இது வந்து டெம்பரேச்சர். இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இது மெல்ட்டிங் பாயிண்ட் அண்ட் இது வந்து லிக்விட் சாலிடாக இருக்கும் இந்த இடம். இங்கேருந்து இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா இது லிக்விடாக மாறிடும். இது ஃபுல்லாக லிக்விட் அண்ட் இந்த இடத்துல வரும்போது இது கேஸியஸாக மாறிடும். அதாவது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சாலிட் ஃபேஸ், அதாவது ஐஸில் இருக்கும். அண்ட் இந்த இடத்துல ஃபேஸ் சேஞ்ச் இருக்கும், அதாவது சாலிட்லேருந்து அப்படியே மெல்ட் ஆகி லிக்விடாக மாறுது பார்த்திங்கன்னா இந்த பாயிண்டில் நடக்கும். இதுதான் ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகுது இல்லையா, சாலிட் லிக்விடாக. இந்த இது ஃபுல்லாமே இங்கே சேஞ்ச் ஆகும். இதுதான் மெல்ட்டிங் பாயிண்ட். அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லிக்விட் ஃபேஸில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இது லிக்விட் ஃபேஸில் தான் இருக்கும், அதாவது வாட்டர். இந்த இடத்துல ஐஸ் எக்ஸாம்பிளாக சொல்லலாம், சாலிட் ஃபேஸ். அண்ட் இந்த இடத்துல ஃபுல்லாமே ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகிறது நடக்கும். இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிரும். அண்ட் இது டு இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர், அதாவது லிக்விட் ஃபேஸில் இருக்கும். லிக்விட் ஃபேஸ் அதாவது வாட்டர். அண்ட் இந்த பாயிண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் ஃபுல்லாமே இதுவும் ஃபேஸ் சேஞ்சு தான், அதாவது வாட்டர்லேருந்து வேப்பர், அதாவது கேஸாக மாறுது இல்லையா, வாட்டர் வந்து வேப்பராக மாறுது, கேஸாக மாறுது இல்லையா, அந்த ஸ்டேட் இது ஃபுல்லாக இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக இது ஃபுல்லாக கேஸாக இருக்கும். அப்போ இது பார்த்திங்கன்னா இது வந்து கேஷியஸ் ஸ்பேஸ், அதாவது ஸ்டீமாக மாறி போயிடும். வாட்டர் வந்து ஸ்டீமாக மாறி போயிடும். இந்த ரெண்டு இடத்துலையும் தான் ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஃபேஸ் வந்து என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகுது, ஃபேஸ் சேஞ்ச் நடக்குது. நெக்ஸ்ட்டு ஒன் லேட்டன் ஹீட். இப்போ டேக் சம் க்ரஷ்டு ஐஸ் க்யூப்ஸை நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பீக்கரில் அண்ட் நோட் டவுன் த டெம்பரேச்சர் யூஸிங் தெர்மோமீட்டர் மூலிமா நோட் டவுன் பண்ணலாம் டெம்பரேச்சரை. இட் வில் பி 0 டிகிரி செல்சியஸில் தான் இருக்கும். நவ் ஹீட் த ஐஸ் இன் த பீக்கர். பீக்கரில் இருக்க ஐஸை நம்ம கொஞ்சம் ஹீட் பண்ணுறோம். வென் we can observe that ice is மெல்ட்டிங் டு ஃபார்ம் வாட்டர். ஐஸ் வந்து மெல்ட் ஆகி வாட்டர் ஃபார்ம் பண்ணுறதுக்காக மெல்ட் ஆகும். அண்ட் ரெக்கார்ட் த டெம்பரேச்சர் வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் ஒரு ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைமில். அண்ட் இட் வில் பி ரிமைன் சேம் அட் 0 டிகிரியில் தான் இருக்கும் அன்டில் எது வரைக்கும்னா எல்லா ஐஸுமே லிக்விடாக மாறுற வரைக்கும் இது எப்படி தான் இருக்கும்னா 0 டிகிரி செல்சியஸில் மட்டும்தான் இருக்கும். இப்போ நவ் ஹீட் த பீக்கர் அகெயின் அண்ட் ரெக்கார்ட் த டெம்பரேச்சர் மறுபடியும் ஹீட் பண்ணுறோம். அண்ட் நம்ம இதில் வந்து என்ன நோட்டீஸ் பண்ணலான்னா நோட்டீஸ் த டெம்பரேச்சர் வில் ரைஸ் அப் டு 100 டிகிரி செல்சியஸ் அண்ட் இட் வில் ரிமைன். We can notice that the temperature will rise up to 100 degrees Celsius and it will retain the same even at continuous heating until the whole mass of water in a beaker is vaporized. இப்போ இதே இந்த வாட்டரை நம்ம இன்னும் நல்லா ஹீட் பண்ணுறோம் எது வரைக்கும்னா வேப்பர் ஆகிற வரைக்கும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இது என்ன டிகிரியில் காமிக்குமா, when the temperature will rise up to 100 degree நம்ம ரைஸ் பண்ணும்போது அது வந்து கண்டினியூஸாக ஹீட் until the whole mass of water into beaker வந்து வேப்பர் ஆகிற வரைக்கும் இது 100ல் மட்டும்தான் காமிக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லேட்டன் ஹீட். லேட்டன் ஹீட்டில் டாபிக் தானே இதை பார்த்துட்டு இருக்கோம். இது லேட்டன் ஹீட்டுக்கான ஒரு வெரி பிக் எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். இப்போ லேட்டன் ஹீட்டுங்கிறது அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி வந்து ஒன்று அப்சர்வ் பண்ணும் இல்லை ரிலீஸ் பண்ணும் பை த சப்ஸ்டன்ஸ் டியூரிங் அ சேஞ்ச் இன் ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் ஒரு சேஞ்ச் நடக்கும் இல்லையா, அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்கும். வித்தவுட் எனி சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், எந்த சேஞ்சும் இல்லாத டெம்பரேச்சரை, வித்தவுட் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், அப்போ பார்த்திங்கன்னா டெம்பரேச்சரில் சேஞ்சே இருக்காது. ஆனால் லேட்டன் ஹீட்டுங்கிறது பார்த்திங்கன்னா அமௌண்ட் ஆஃப் ஹீட் அப்சர்வ் பண்ணுது இல்லைன்னா ரிலீஸ் பண்ணுது ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் சேஞ்ச் ஃபிசிக்கல் ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகும் போது வித்தவுட் டேக்கிங் அ டெம்பரேச்சர். இப்போ லேட்டன் ஹீட்டுன்னு சொல்லும் போது பார்த்திங்கன்னா நான் ஒன்று சொன்னேன் இல்லையா,
ஃபேஸ் சேஞ்சுங்கிறது எங்கே நடக்கும்னு சொன்னேன், இந்த இதுலேயும் அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் சேஞ்ச் நடக்கும்னு சொன்னேன். இதுதான் வந்து லேட்டன் ஹீட். இது வந்து இந்த சாலிட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக லிக்விடாக மாறக்கு இந்த பாயிண்டில் தான் மாறும். இது பார்த்தீங்கன்னா 0 டிகிரியில் இருக்கும். அது வரைக்கும் இது வந்து 0 டிகிரி செல்சியஸில் தான் இருக்கும் இது ஃபுல்லாக. அண்ட் இங்கே வரும்போது தான் பார்த்தீங்கன்னா லிக்விடாகவே மாறும். அது வரைக்கும் டெம்பரேச்சர் அப்படியே தான் இருக்கும். லேட்டன் ஹீட் ஆஃப் இது வந்து ஃபியூஷன்னு சொல்லலாம். டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் ஆஸ் சாலிட் டர்ன்ஸ் டு லிக்விட் ஆகிற வரைக்கும் இது வந்து டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. அதுதான் நம்ம இதில் பார்த்தோம். அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதில் இது ஃபேஸ் சேஞ்ச் தானே பார்த்து இங்கே என்னவாகும், லிக்விட் வந்து கேஸாக இந்த பாயிண்டில் தான் மாறும். இது என்ன டிகிரியில் இருக்கும்னா 100ல் இருக்கும். 100 டிகிரி செல்சியஸில் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டில் இது நடக்கும். இந்த லேட்டன் ஹீட் ஆஃப் இது வேப்பரைசேஷன்னு சொல்லுவோம். இதில் வந்து டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அட் லிக்விட் டர்ன்ஸ் டு கேஸ். லிக்விட் வந்து கேஸாக மாற வரைக்கும் என்னவாக இருக்கும்னா இது பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த பாயிண்ட் இங்கே வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலெலாம் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும், ஏன்னா கேஸாக மாதிரி இல்லைங்க. இது டு இது வரைக்கும் ஃபுல்லாக டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. நான் ஃபேஸ் சேஞ்சுன்னு சொன்னாலே அதுதான் இங்கே லேட்டன் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் and latent heat of vaporization. இப்போ next one, heat energy வந்து observed by the solid during melting and an equal amount of heat energy வந்து liberated by the liquid during freezing without any temperature change. It is called as latent heat of fusion. Latent heat of fusionங்கிறது தான் இங்கே டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஹீட் எனர்ஜி வந்து அப்சர்வ் பை த சாலிட் மூலிமா அப்சர்வ் ஆகுது டியூரிங் மெல்ட்டிங் ப்ராசஸ் அப்போ. அண்ட் இதுக்கு வந்து அண்ட் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா லிபரேட் ஆகுது பை த லிக்விட் டியூரிங் ஃப்ரீசிங் அப்போவும் லிபரேட் ஆகுது. ஈக்குவல் அமௌண்ட்டு தான் ரெண்டுமே. அப்போ வித்தவுட் எனி டெம்பரேச்சர் சேஞ்ச் மூலிமா இது நடக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா லேட்டன் ஹீட் ஆஃப் ஃபியூஷன்னு சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். இதில் வந்து ஹீட் எனர்ஜி வந்து அப்சர்வ்டு பை த லிக்விட் டியூரிங் வேப்பரைசேஷன் அப்போ ஹீட் எனர்ஜி வந்து அப்சர்வ் ஆகுது. அண்ட் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி தான் பார்த்திங்கன்னா லிபரேட்டும் ஆகுது. எப்போனா வேப்பர் வந்து டியூரிங் கண்டென்சேஷனாக மாறும்போது வித்தவுட் எந்த டெம்பரேச்சர் சேஞ்சும் இல்லாமல் இது நடக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் லேட்டன் ஹீட். இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் ஆஃப் எடுத்து சொல்கிறது தான் ஸ்பெசிஃபிக் லேட்டன் ஹீட்னு சொல்லலாம். இப்போ ஸ்பெசிஃபிக் லேட்டன் ஹீட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி அப்சர்வ்ட் ஆர் லிபரேட்டட் பை த யூனிட் மாஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் டியூரிங் அ சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் வித்தவுட் காசிங் எனி சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஒரு ஸ்பெசிஃபிக் லேட்டன் ஹீட்டுங்கிறது அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ஒன்றா ரெக்வயர்ட் டு அப்சர்வ் இன்னும் லிபரேட் ஆகலாம். எதுக்குன்னா பை யூனிட் மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு யூனிட்னு சொல்கிறோன்னே அதுதான் யூனிட் மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டியூரிங் அ சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டில் நடக்குது வித்தவுட் எந்தவித டெம்பரேச்சர் சேஞ்சும் இல்லாமல். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் லேட்டன் ஹீட். இந்த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் லேட்டன் ஹீட் வந்து ஜூல் பர் கிலோகிராம். இது ஃபார்முலா பார்த்திங்கன்னா L is equal to Q/m தான் இதுக்கான ஃபார்முலா. Qங்கிறது ஹீட், எம்ங்கிறது மாஸில் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஒன் எவாலுவேஷனில் 5 இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் டியூரிங் சம்மர் பீப்புள் வியர் ஒயிட் கிளாத்ஸ் ஒய்னு கேட்டிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தெர்மோடைனமிக்ஸ் 1லேயே நம்ம பார்த்த மாதிரியே இருக்கும். ஏன்னா சம்மரில் ஏன் வந்து ஒயிட் கிளாத்ஸ் வியர் பண்ணுறோம், டியூரிங் சம்மர் பீப்புள் வியர் ஒயிட் கிளாத்ஸ், அதுதான் ஏன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து தெர்மோடைனமிக்ஸ் 1லேயே இருக்குது. வென் கிளாத்ஸ் பார்த்திங்கன்னா ஒயிட் கிளாத்ஸ் எல்லாமே ஒரு குட் ரிஃப்ளெக்டர் ஆஃப் ஹீட்டை பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதனால் நம்ம பார்த்திங்கன்னா தே கீப் அஸ் கோல் டியூரிங் சம்மர். இது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். ரிஃப்ளெக்டர் ஆஃப் ஹீட். ஒயிட் கிளாத்ஸ் எல்லாமே ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணது. இட் டஸ் நாட் அப்சர்வ், இட்ஸ் பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் தி ஹீட். அதனால் இதுதான் ஆன்சர். ஒயிட் கிளாத்ஸ் ஆர் குட் ரிஃப்ளெக்டர் ஆஃப் ஹீட். தே டு நாட் பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணாது. தே கீப் அஸ் கூல் டியூரிங் சம்மர். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்க்கான ஆன்சர். முக்கியமான பாயிண்ட், அது வந்து ரிஃப்ளெக்டர் ஆஃப் ஹீட். ஹீட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும். அண்ட் இது வந்து டஸ் நாட் அப்சர்வ் பண்ணவே பண்ணாது. அதுதான் இதுக்கான பாயிண்ட் எழுதணும். ஒயிட் கிளாத்ஸ் ஆர் குட் ரிஃப்ளெக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் தே கீப் அஸ் கூல் டியூரிங் சம்மர். இதுதான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், டிஃபைன் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து எப்படி டிஃபைன் பண்ணலான்னா அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து ரெக்வயர்டு. எதுக்குன்னா டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறதுக்கு ஆஃப் எவ்வளோனா 1 kg ஆஃப் சப்ஸ்டன்ஸை எந்த டிகிரினா 1 டிகிரி இல்லை 1 கெல்வின். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட்னு சொல்கிறோம். அண்ட் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து ஜூல் பர் கிலோ பர் கெல்வின்னு சொல்லுவோம். அண்ட் ஃபார்முலா C is equal to Q divided by m del T. இதுதான் பார்த்தீங்கன்னா
இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி டிஃபைனை கேட்டாங்கன்னா இதுதான் அதுக்கான ஆன்சர். இது ஃபுல்லாக இது டு இது வரைக்கும் ஆன்சர். Next, third one, what is the heat in joule required to rise the temperature of 25 gram of water from 0 degree to 100 degrees Celsius? What is the heat in calories? ஹீட் வந்து பார்த்திங்கன்னா கெலோரிஸில் கேட்டிருக்காங்க. ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் வந்து கொடுத்துருக்காங்க 4.18 ஜூல் பர் கிராம் டிகிரி செல்சியஸ்னு. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த ஹீட் கேட்டிருக்காங்க. என்ன ஹீட் இன் ஜூல் ரெக்வயர்ட் டு ரைஸ் 25 கிராம் ஆஃப் வாட்டரை வந்து 0லேருந்து 100 டிகிரி ரைஸ் பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோ ஹீட் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிவன்லாம் எழுதிக்கலாம். 25 கிராம் ஆஃப் வாட்டர், அப்போ MS = 25 கிராம். அண்ட் டெம்பரேச்சர் சேஞ்ச் பார்த்திங்கன்னா 0லேருந்து 100 எதுக்கு மாறுது, அப்போ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ், அதாவது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் டெல்டின்னு சொல்லுவோம் இல்லையா. ஃபைனல் மைனஸ் இனிஷியல், ஏன்னா 0லேருந்து தான் பார்த்திங்கன்னா 100ஆக மாறுது. ஸோ அப்போ ஃபைனல் இதுதான் இனிஷியல். ஃபைனல் மைனஸ் இனிஷியல் 100 - 0 பண்ணும்போது 100 டிகிரி. இதை நம்ம கெல்வினில் சொல்லணும்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 100 கெல்வின் இருக்கும். கெல்வின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம், அந்த டிகிரினா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சி வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. சிங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் தான் சி. அது வந்து 4.18 ஜூல் பர் கிராம் டிகிரி செல்சியஸ். இப்போ ஹீட் எனர்ஜி ரெக்வயர்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கான ஃபார்முலா Q = mc∆T. இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கான ஆன்சர் கிடச்சிடும். 25 மாஸ் 25 அண்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் வந்து 4.18 இன்ட்டு டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 100 = இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணணும்னா 4.18 இருக்குது. இன்ட்டு 100 பண்ணும்போது 418ன்னு கிடைக்கும். இன்ட்டு 25 மல்டிபிள் பண்ணும்போது 10450 10,450 ஜூலுன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்ஸ் எப்படி கேன்சல் பண்ணலான்னா, இது மாஸுங்கிறது கிராமில் கொடுத்துருக்காங்க. இன்ட்டு சிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜூல் டிவைட் பை கிராம் டிகிரி செல்சியஸ் இன்ட்டு நம்மளுக்கு என்னது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 100 டிகிரி செல்சியஸா. அப்போ 100 டிகிரி செல்சியஸ்னால் டிகிரி செல்சியஸ் இது ரெண்டும் கேன்சல் ஆகி கிராமு கேன்சல், பேலன்ஸ் நம்மளுக்கு ஜூல் மட்டும்தான் இருக்கும். அப்போ ஹீட் எனர்ஜி ரெக்வயர்டு = 10,450 ஜூல். இதுதான் பார்த்திங்கன்னா தேர்ட் ஒனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், ஹவு மஸ்ட் ஹீட் எனர்ஜி வந்து ரெக்வயர்ட் டு சேஞ்ச் 2 kg ஆஃப் ஐஸை வந்து 0 டிகிரியிலேருந்து இன்ட்டு வாட்டர் அட் 20 டிகிரி செல்சியஸ். ஸ்பெசிஃபிக் லேண்டன் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் வாட்டர் கொடுத்துருக்காங்க. வந்து 3,34,000 ஜூல் பர் கேஜின்னு. ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் வந்து ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் வந்து 4,200 ஜூல் பர் கேஜி அண்ட் பர் கெல்வின் இருக்குது. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹவு மச் ஹீட் எனர்ஜி வந்து தேவைப்படும் எதுக்குன்னா 2 kg ஆஃப் ஐஸில் இருந்து டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 0லேருந்து 20 டிகிரியாக மாறக்கு எவ்வளோ இது தேவைப்படும். ஸ்பெசிஃபிக் லேண்டன் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் வாட்டர். நம்மளுக்கு அப்போ ஃபியூஷன் ஆஃப் வாட்டர்னா என்னது, சாலிட்லேருந்து பார்த்திங்கன்னா லிக்விடாக மாறுது. இந்த இது தான் சொல்லுவாங்க. அது கொடுத்துட்டாங்க 3,34,000 ஜூல் பர் கேஜின்னு. அண்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதை வச்சு நம்ம சம் போடலாம். ஹவு மச் ஹீட் எனர்ஜி, எவ்வளோ ஹீட் எனர்ஜி தேவைப்படும் அப்படின்னா டோட்டல் எடுத்துக்கலாம். டோட்டல் ஹீட்டுங்கிறது = ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஹீட் ரெக்வயர்ட் டு கன்வெர்ட் 2 kg ஆஃப் ஐஸை வந்து வாட்டராக 0 டிகிரிக்கு மாற்றுறதுக்கான ஹீட்டும், அண்ட் அதோட இந்த 0லேருந்து பார்த்திங்கன்னா 20 டிகிரிக்கு மாற்றணுமா அந்த 2 kg ஆஃப் வாட்டரை, அதான் ஹீட் எனர்ஜி டு கன்வெர்ட் 2 kg ஆஃப் வாட்டர் 0லேருந்து 2 kg ஆஃப் வாட்டர் 20க்கு மாற்றுறதுக்கான ஹீட் எனர்ஜி. இது ரெண்டையும் ஆட் பண்ணுறது தான் நம்மளுக்கு டோட்டல் ஹீட்டுன்னு வரும். அப்போ ஹீட் = மாஸ் இன்ட்டு பார்த்திங்கன்னா HFW, அதாவது ஸ்பெசிஃபிக் லேண்டன் ஹீட் ஆஃப் வாட்டர். அப்போ மாஸ் இன்ட்டு இதுவும் ஸ்பெசிஃபிக் லேண்டன் ஹீட் ஆஃப் வாட்டரும் ப்ளஸ் இதில் பார்த்திங்கன்னா மாஸ் இன்ட்டு C இன்ட்டு ∆T அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். எம்ங்கிறது மாஸ் ஆஃப் ஐஸ், HFWங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் லேண்டட் ஹீட் ஆஃப் வாட்டர். மாஸ் ஆஃப் ஐஸ் வந்து 2 kg, ஸ்பெசிஃபிக் லேண்ட் ஹீட் ஆஃப் வாட்டர் வந்து 3,34,000 ஜூல் பர் கேஜி நம்ம கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. அண்ட் இதுலேயே மாஸுங்கிறது பார்த்திங்கன்னா அதே இதான் 2 kg தான். அண்ட் நெக்ஸ்ட் சிங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர். அப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் வந்து 4,200 ஜூல் பர் கெல்வின் பர் கேஜின்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ∆Tங்கிறது அதாவது டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம் இல்லையா. அது வந்து என்னவாகுது 0லேருந்து 20க்காக மாறுது. அப்போ ஃபைனல் மைனஸ் இன்ஷியல் போனால் நம்மளுக்கு 20 - 0ன்னு இருக்கும். அப்போ 20 டிகிரி செல்சியஸில் இருக்கும். இப்போ இது எல்லா வேல்யூமே இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும்னா ஹீட் ரெக்வயர்ட் பார்த்திங்கன்னா 2 இன்ட்டு மாஸ் இன்ட்டு அந்த வேல்யூ வரும். அதாவது ஸ்பெசிஃபிக் லேண்டன் ஹீட் ஆஃப் வாட்டர் வந்து 3,34,000 ப்ளஸ்
2 into mass into நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா specific heat capacity of water into temperature difference 20 minus 0ங்க 20 தானே அண்ட் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 84,000 அண்ட் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு 6,68,000 கிடைக்குது அண்ட் இப்போ நம்ம 8,400 into 20 பண்ணணும்னா 1,68,000 கிடைக்கும் இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 8,36,000 ஜூல்னு கிடைக்குது இதுதான் பார்த்தீங்கன்னா ஹீட் எனர்ஜி ரெக்வயர்ட் அப்போ டோட்டல் நம்மளுக்கு இவ்வளோ ஹீட் எனர்ஜி வந்து தேவைப்படுதுன்னு கேட்டிருந்தாங்க எவ்வளோ தேவைப்படும்னா நம்மளுக்கு இதுதான் தேவைப்படுது 8,36,000 ஜூல் தான் இதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து ஒன் வாட் இஸ் சப்ளிமேஷன் சப்ளிமேஷன் என்னென்னு கேட்டிருக்காங்க சப்ளிமேஷனுங்கிறது the process in which solid வந்து converted into gaseous is called sublimation example iodine and naphthalene balls-ன்னு சொல்லலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன்க்கான ஆன்சர் டேரெக்டாக சாலிட்லேருந்து பார்த்தீங்கன்னா gaseous ஸ்டேட்டுக்கு மாறுறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா சப்ளிமேஷன்னு சொல்கிறோம் எக்ஸாம்பிள் அயோடின் அண்ட் naphthalene balls ஃபிஃப்த்து ஒன்னோட ஆன்சர் இதுதான் எவாலுவேஷனில் 5 இதுக்கான ஆன்சரையும் பார்த்தாச்சு அண்ட் ஒவ்வொரு இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் த்ரிஷா மேத்தமெட்டிக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்